ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. குட்டி கதைகள் 504. இதில் தங்க நிற மேனி அழகு கொண்ட கௌரங்கரின் சிறு குறிப்பு காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது பகவான் சைத்தன்யருக்கு பல திருநாமங்கள் இருக்கின்றன. அவரது தந்தை அவருக்கு விஸ்வம்பரர் என பெயரிட்டார். அவரது இளமை பருவத்தில் அவர் நிமாய் பண்டிதர் என அழைக்கப்பட்டார். அவர் சந்நியாசம் எடுத்த பின்பு ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் ஆகிவிட்டார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அல்லது மகாபிரபு என அவர் மிக பிரபலம் அடைந்து இருந்தார். அவரது பொன்னிறம், அதாவது தங்க நிற மேனியின் காரணமாக அவருடைய லீலை முழுவதும் அவர் கௌரங்கர் அல்லது கௌரஹரி என அறியப்பட்டார். கௌரங்கா என்றால் தங்க நிற அல்லது அழகான மேனி என்பது பொருள். பகவான் சைத்தன்யர் தனது முதல் 24 வருடத்தை மேற்கு வங்காளத்தில் உள்ள நவதீபத்தில் கழித்தார். அதன் பின்பு அவர் குடும்ப வாழ்வை துறந்து சந்நியாசம் ஏற்றுக்கொண்டார். பூரியை தனது தலைமையமாக கொண்ட மகாபிரபு பின்பு 6 வருடங்களை தென் இந்தியா, வங்காளம் மற்றும் விருந்தாவனத்துக்கு இடையே பிரயாணம் செய்து கழித்தார். அவர் தனது அவதார தோற்றத்தின் மீதமுள்ள 18 வருடங்கள் பூரியில் தங்கியிருந்தார். அங்கு அவர் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத கிருஷ்ணரின் அன்பு பரவசத்தில் மூழ்கியிருந்தார். கிழக்கு அல்லது மேற்கத்திய மத வரலாற்றில் உள்ள அற்புதங்களில் பகவான் சைத்தன்யரால் வெளிப்படுத்தப்பட்ட பரவச நிலைகளுக்கு இணையாக எதுவும் கிடையாது. அவரது வரலாற்று ஆசிரியர்கள் கிருஷ்ணரின் பிரிவால் அவருக்கு ஏற்படும் பரவச நிலையை பதிவு செய்து இருக்கின்றார்கள். அந்த பரவச நிலையில் சில சமயம் சைத்தன்ய மகாபிரபுவின் தலை, கைகள் மற்றும் கால்கள் ஒரு ஆமையை போன்று அவரது உடல் ஒன்றாகிவிடும். வேறு சில சமயங்களில் அவரது அங்கங்கள் அவரது உடல் இணைப்பு இல்லாமல் வெறும் தோலினால் இணைக்கப்பட்டதாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா என கீர்த்தனம் செய்து ஆடும் பொழுது அடிக்கடி சைத்தன்ய மகாபுரின் உடல் முழுவதும் மயிர்கூச்சேரியும் கண்ணீர் அவர் கண்களிலிருந்து ஒரு பீச்சாங்குழல் இருந்து வருவது போல் பீரிட்டு வரும். மேலும் அவர் வாயிலிருந்து நுரை கசியும். அவர் காற்றிலே உயர குதித்து தரை இறங்கும்போது பூமி நடுநடுங்குவது போல் இருக்கும். ஆனால் தனது ஆன்மீக பேரானந்தத்தினால் அவர் எந்த வழியும் உணராமல் தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா என கீர்த்தனம் செய்து கொண்டு இருப்பார். கௌடிய வைஷ்ணவ அதிகாரிகள் ஒத்துக்கொள்வது யாதெனில் இத்தகைய ஆன்மீக மாற்றங்கள் சாதாரண மனிதனால் முடியாதவையாகும். எனவே அவரை கிருஷ்ணர் இடமிருந்து வேறுபட்டவர் கிடையாது என குறிப்பிடுகின்றார்கள். கிருஷ்ண சியாம சுந்தரர் அழகான கருமை நிறம் உடையவர் என பிரபலமாகி இருந்தார். கௌர சுந்தரர் அழகான பொன் நிறம் உடையவர் என்று அழைக்கப்படும் பகவான் சைத்தன்யர் தனது நித்திய துணையும் ஆனந்த சக்தியுமான ராதையுடன் இணைந்து இருப்பதால் இத்தகு வியக்கத்தக்க அழகிய ரூபத்தில் தோற்றம் அளிக்கின்றார். எனவே சைத்தன்ய மகாபிரபு ராதை மற்றும் கிருஷ்ணரின் இணைந்த ரூபமாகும். ஆனால் ஸ்ரீமதி ராதாராணியின் எண்ணத்துடனும் நிறத்துடனும் இந்த உலகில் ஸ்ரீ ராதா கிருஷ்ணரின் வழிபாட்டை கற்பிப்பதற்காக வந்து இருக்கின்றார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரி ஆன பகவான் சைத்தன்யரை போன்று அவரது பக்தர்களும் பெருமை மிக்கவர்கள் ஆவார்கள். அவர்கள் பகவான் கிருஷ்ணரின் நித்தியமான முக்தி பெற்ற சகாக்கள். கிருஷ்ணரின் பொன்னிற அவதாரத்தின் லீலைகளில் பங்கு ஏற்க கீழ் இறங்கி வந்து இருக்கின்றார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் கௌரங்கரின் தந்தை ஜெகநாத மிஸ்ராவை வாசுதேவர் மற்றும் நந்த மகாராஜாவின் முறையே கிருஷ்ணரின் துவாபர யுக லீலையில் தந்தை மற்றும் வளர்ப்பு தந்தை இணைந்த அவதாரமென குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். அவரது தாய் சச்சி, தேவகி மற்றும் யசோதையின்
ஒரே கிருஷ்ணரின் தாய் மற்றும் வளர்ப்பு தாய் இணைந்த அவதாரமாகும். நித்யானந்த பிரபு பலராமர் ஆவார். அத்வைத ஆச்சாரியர் மகாவிஷ்ணு மற்றும் சதா சிவத்தின் இணைந்த அவதாரம் ஆவார். கதாதர பண்டிதர் ராதாராணி ஆவார். ஸ்ரீவாச பண்டிதர் நாரத முனி ஆவார். ஸ்வரூப் தாமோதரர் கோபி விசாகா ஆவார். ராமானந்த ராயர் கோபி லலிதா ஆவார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.